ஸோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் ஆர்வமா அதாவது இந்த கிரிக்கெட் வேர்ல்ட் கப் எடுத்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் ஆர்வமா பாக்குறது ஒண்ணுன்னா ஐபிஎல், இந்தியன் பிரீமியர் லீக். ஸோ இந்த 2008ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வந்து இன்னும் கண்டினியூ ஆயிட்டு ஐபிஎல் போயிட்டு இருக்கு. ஸோ அதாவது இந்த 2025 ஐபிஎல்லோட ஆக்ஷன் வந்து இந்த நவம்பர் அதாவது 2024 நவம்பர் 24 to 25 நடந்துச்சு. ஸோ அந்த ஆக்ஷன்ல ஸ்டார் பிளேயர்ஸ் ரொம்ப அதாவது அதிக விலைக்கு விற்கப்பட்ட பிளேயர்ஸ் அப்புறம் நம்ம ஹோம் டீமான சிஎஸ்கேவோட ரீட்டைல் ஆன பிளேயர்ஸ் அப்புறம் நம்ம சிஎஸ்கே புதுசாக வாங்கின பிளேயர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த உடனே நான் சிஎஸ்கே பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ சிஎஸ்கே வந்து எவ்வளோ நல்ல டீம்னு தெரியும். இப்போ அதாவது இந்த 2024 ஐபிஎல்லே வந்து சிஎஸ்கேக்கு புதுசா ஒரு சிங்கம் வந்திருக்காரு. அதாவது கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ இனிமேல் அவர் தான் கேப்டனாகவும் இருக்க போறாருன்னு நம்மளோட தலைவர் எம்எஸ் தோனியே சொல்லியிருக்காரு. ஆனா அவர் அதாவது இந்த ஐபிஎல் விளையாடுவாரு. அவர் கேப்டன் இல்லைன்னா நான் அவர் விளையாடக்கூடாது அப்படிலாம் இல்லை, அவர் விளையாடுவாரு. இப்போ ருத்ராஜ் கேப்டனா அவர் பின்னாடி ஒரு பெரிய தூணா நிற்கிறது எம்எஸ் தோனி தான். சரி ஓகே, அப்படிப்பட்ட பயங்கரமான சிஎஸ்கே டீம்ல ரீட்டைன் ஆன பிளேயர்ஸ் வெறும் 5 பேர் தான். அந்த 5 பிளேயர்ஸ் வந்து எவ்வளவு நல்ல பிளேயர்ஸ் தெரியுமா? சரி ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட், அடுத்து சிவன் துபே, அடுத்து மதீஷா பத்திரனா, அடுத்து ஜட்டு அதாவது ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் கடைசியா மகேந்திர சிங் தோனி. ஸோ இந்த 5 பேர் வந்து சிஎஸ்கேக்கு வந்து இந்த வருஷம் ரீட்டைன் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ சிஎஸ்கே புதுசா எடுத்த பிளேயர்ஸ் யாரெல்லாம் தெரியும்னா அஸ்வின். ஸோ இதுக்கு முன்னாடி அஸ்வின் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு வேர்ல்ட் கப் விளையாடி கிறிஸ்கேல இருந்து டக் அவுட் இடமா அவுட் ஆக்கியிருக்காரு. ஸோ அஸ்வின் வந்து இந்த 2025 ஐபிஎல்ல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பின்னரா இருப்பார்னு நினைக்கிறேன். அதே சமயம் நூர் அகமது இன்னொரு ஸ்பின்னரும் வந்து சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. நூர் அகமது நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி குஜராத் டைட்டன்ஸ்ல விளையாடி இருப்பாரு. அவர் ஆப்கான் பவுலர். அவரு ரன்ஸ் நல்லா கொடுப்பாரு. அவரை பத்தி கிளியரா சொல்ல முடியாது அவரு எப்போ எப்படின்னு, ஏன்னா அவர் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. ஆனா சிஎஸ்கே அவங்கள வாங்கியிருக்காங்க. சிஎஸ்கே வாங்குறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு பர்பஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா டிவான் கான்வே சிஎஸ்கேக்கு ஒரு ரொம்ப பயங்கரமான ஓபனர் 2023 வந்து அடிச்சு பொழந்தாரு. டிவான் கான்வே ஞாபகம் இருக்கா? அவர் மறுபடியும் சிஎஸ்கேக்கு வந்திருக்காரு. அப்புறம் கலீல் அகமத். நீங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அதாவது போன வருஷம் சிஎஸ்கே டெல்லி கேபிட்டல்ஸ் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கலீல் அகமது ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் நல்லா போட்டுருப்பாரு. நீங்க நல்லா மேட்ச் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பவுலரே வந்து சிஎஸ்கே எடுத்துட்டாங்க. இந்த கலீல் அகமது எடுத்தது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நீயாடா எங்களுக்கு ஆப்போசிட்டா விக்கெட் எடுக்கிற, ஒழுங்கா எங்க டீமுக்கு வந்துட்டு ஒழுங்கா போடுறான்னு சிஎஸ்கே வந்து கலீல் அகமது எடுத்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேட ரீடைன் பிளேயர்ஸ் அப்புறம் சிஎஸ்கே வந்து புதுசா வாங்கின பிளேயர்ஸ் பார்த்துட்டோம். சரி இப்போ நாம வந்து இந்த ஆக்ஷனோட ரொம்ப ஹையஸ்டான ரேட்டுக்கு போன பிளேயர் பத்தி பார்ப்போம். ஸோ த ஹையஸ்ட் பிளேயர் அவார்ட் கோஸ் டு ரிஷப் பண்ட். இந்த வருஷம் ஆக்சுவலி ரிஷப் பண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் நல்லா விளையாட்டு இருந்தாரு. ஆச்சரியமா ரொம்ப சோகமா எப்படி சொல்றதுனே தெரியல. டெல்லி கேபிட்டல்ஸ் ரிஷப் பண்ட் வந்து ரீடைன் பண்ணல. அது யானும் தெரியல. ஆனா அவர் ரீடைன் பண்ணதுனால எல்லா இந்த ஐபிஎல் டீமோட எல்லாரோட காசும் காலி. ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து 27 கோடிக்கு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து லக்னோவுக்கு போயிருக்காரு. ஸோ இது லக்னோ டீம்ல பெரிய சேஞ்ச் வருமான்னு தெரியல. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா லக்னோல இருந்து கேஎல் ராகுல விட்டுட்டாங்க. என்னது கேஎல் ராகுல விட்டுட்டாங்களா? கேஎல் ராகுல் விட்டுட்டு ரிஷப் பண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ ஏதாச்சும் சேஞ்ச் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா 2 பேருமே விக்கெட் கீப்பர், 2 பேருமே பேட்ஸ்மேன். ரிஷப் பண்ட் லெஃப்ட், அவர் ரைட். அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் மாதிரி அவங்க 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஸோ இது சேஞ்சஸ் வருமான்னு தெரியல. அது பார்த்து தான் ஆகணும். சரி ஓகே. இப்போ நம்ம ஒவ்வொரு டீமுக்கும் அட்லீஸ்ட் ஒரு இல்ல 2, 3 பிளேயர்ஸ் ஆச்சும் நல்ல இம்பார்ட்டன்ட்டா வந்து இந்த வருஷம் அதாவது ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஸ்வினையும் கான்வே எடுத்துட்டாங்க. அடுத்து நீங்க மும்பைல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 10 போல்ட் பும்ராலாம் இருக்காங்க. இது எனக்கு சொல்லவே கஷ்டமா இருக்கு. சிஎஸ்கேயோட தீபக் சஹர் மும்பைக்கு போயிட்டாரு. நானும் ஷாக் ஆயிட்டேன். தீபக் சஹர் சிஎஸ்கே எதுக்கு விட்டு தரணும். ஆனா வேற வழி இல்ல. ஆனா ஒரு தடவை வந்து தீபக் சஹரே சொல்லியிருக்காரு. சப்போஸ் சிஎஸ்கே ரீடைன் பண்ணலன்னா நான் ராஜஸ்தான் தான் போவேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா மும்பை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு நம்மளால கணிக்க முடியாது. ஸோ அடுத்து நீங்க லக்னோல பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் நல்லா இருக்குல்ல. லக்னோவுக்கு கேஎல் ராகுல் அதாவது சாரி லக்னோவுக்கு நம்ம லக்னோல இருந்து கேஎல் ராகுல் போயிருக்காரு. நான் என்னதான் சொல்றேன்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஸோ லக்னோவுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அதாவது ரிஷப் பண்ட். டெல்லி கேபிட்டல்ஸ்னு சொன்னாலே உங்களுக்கு ரிஷப் பண்ட் தான் வரும். ஸோ லக்னோவுக்கு இப்போ ரிஷப் பண்ட் வந்து ஒரு ஒரு கீ பிளேயரா இருக்காரு. ஆனா லக்னோ யஷ் தாக்கூரை விட்டு தந்துட்டாங்க. அடுத்து அப்படி எல்லா டீம்ஸ்க்கும் ஒவ்வொரு இருக்காங்க. ஆனா இதுல ஒரே ஒரு ஷாக்கிங் நியூஸ் எனக்கே ஷாக்கிங் ஆச்சு. போன வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் வந்து ஒரு 28, 29 கோடி எடுத்திருப்பாங்கல்ல. அவ்வளோ எடுத்தவரை கொல்கட்டா எதுக்கு விடணும்?
விட்டதும் இல்லாம டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து வெறும் 11 கோடி ஜஸ்ட் 11 க்ரோஸ்க்கு வந்து மிச்ச ஸ்டாக் எடுத்திருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும்னே தெரியல. அதான் எனக்கும் புரியல. எப்படி போன வருஷம் வந்து எவ்ளோ ஹைட்டா போனாரு. ஆமா தானே ஃபிரெண்ட்ஸ்? உண்மையிலே நீங்க யோசிச்சு பாருங்க. போன வருஷம் பாருங்க 28, 29 கோடி என்னமோ போனாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 11 கோடிக்கு கொல்கட்டா எதுக்கு அவர விட்டு தரணும்? அவர் இருந்ததுனால தானே வந்து அந்த 2024 ஃபைனல்ஸ்ல இருந்து டிராவல்ஸ் ஹெட் விக்கெட் எடுக்க முடிஞ்சுச்சு. அப்படி எடுத்ததுனால தானே அபிஷேக் சர்மா, டிராவல்ஸ் ஹெட் பார்ட்னர்ஷிப் இல்ல. சோ எஸ்ஆர்எஸ் தோத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பவுலர கேகேஆர் விட்டுட்டாங்கன்னா, இது கேகேஆருக்கு ஒரு பெரிய லாஸா கூட இருக்கலாம். ஆனா எஸ்ஆர்கே, எஸ்ஆர்எச் இல்ல எஸ்ஆர்கே ஷாருக் கான் இந்த கொல்கட்டா டீமோட ஓனர். அவருக்கு வேற ஏதாச்சும் மைண்ட் செட் இருக்கலாம். சோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல முக்கியமா நடந்தது எல்லாருமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ஆனா ஐபிஎல் ஆக்ஷன் இவ்வளவு சீக்கிரமா நடத்திட்டாங்க. ஆனா ஐபிஎல் நடக்க போறது 2025 மார்ச் டூ மே. சோ அந்த மார்ச் வரைக்கும் நாம எல்லாருமே வெயிட் பண்ணணும். அது நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கூட நானும் சேர்ந்து என் ஃபேமிலியும் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் இந்த நாட்கள்லாம் சும்மா இங்கிறது இவ்வளவு வேகமா போச்சுன்னா நம்மளால சீக்கிரமா ஐபிஎல் பார்க்க முடியும். அதுக்கு நான் ஐபிஎல்லும் இப்படி போயிடக்கூடாது. நல்லா வேகமா போச்சுன்னா நமக்கு டைம் பாஸ் எதுவுமே இருக்காது. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த ஐபிஎல்லோட அப்டேட்ஸ், கிரிக்கெட்டோட அப்டேட்ஸ்லாம் தெரியணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியா வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவும், ஆஸ்திரேலியாவும் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஆரம்பிச்சு இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ச ஜெயிச்சுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சுருக்கமா பார்த்தோம்னா இந்தியா 150க்கே ஆல் அவுட். அதுல நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஹையஸ்டா 41 அடிச்சாரு. பவுலிங்ல இவரு அவர் யாரு ஜோஷில் ஹேசில்வுட். ஜோஷில் இல்ல ஜோஷ் ஹேசில்வுட். அவர் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. சோ அவர் நல்லா போட்டாரு. ஆனா அதுக்கு பதிலடி தர்ற மாரி இந்தியா ஆஸ்திரேலியாவை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 104 ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. சோ 46 ரன்ஸ் லீட் இருக்காங்களா? செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது கேஎல் ராகுல், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வாட் பேட்டிங் என்னென்னமோ சொல்லலாம் தோணுது. பெஸ்ட் ஓப்பனிங் 201 ரன் பார்ட்னர்ஷிப். அதுல ஜெய்ஸ்வால் 161, கேஎல் ராகுல் 77. என்னதான் கேஎல் ராகுல் 77 அடிச்சிருந்தாலுமே அவர் கடைசி ஒரு கடைசி நிறைய மேட்ச்க்கு கேஎல் ராகுலுக்கு வாய்ப்பு தரல. இன்ஜுரிக்கு அப்புறமும் வந்து அவருக்கு வாய்ப்பு தரல. இந்த டெஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மாக்கு குழந்தை பிறந்ததுக்குனாலதான் கேஎல் ராகுல் வந்திருக்காரு. அவர் வந்து அவரோட டேலண்ட ப்ரூவ் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டெஸ்ட்ல அவர் வர வாய்ப்பு இருக்கு மிடில் ஆர்டர்ல. சோ அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிங் கோலி அவர் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. சோ ஆக மொத்தத்துல இந்தியா வந்து 537 அடிச்சு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு 538 வேணும். ஆனா ஆஸ்திரேலியா 250 சம்திங்கே ஆல் அவுட். அதுல ஹையஸ்டா வந்து டிராவிஸ் ஹெட் 80 to 90 அதாவது 75 to 80ல தான் என்னமோ அடிச்சாரு. சோ இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து சும்மா சும்மா கிளின்னு வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா. சோ இன்னும் நமக்கு 4 டெஸ்ட் மேட்ச் இருக்கு. 4 டெஸ்ட் மேட்ச் இருக்கு. சோ அந்த 4 டெஸ்ட் மேட்ச் நம்ம பொறுமையா பார்க்கலாம். இந்தியா எப்படி நல்லா விளையாடுறாங்க. ரோஹித் சர்மா வராரு. ஒரு ஓப்பனர், ஒரு அக்ரஷன் ஹிட்மேன், ஒரு நல்ல கேப்டன் அப்படின்னு நிறைய சொல்லலாம். அவர் வராரு. சோ அவர் வந்து ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் இல்ல ஏதாச்சும் சேஞ்ச் தருவாருன்னு அந்த டெஸ்ட் மேட்ச்ல பார்ப்போம். சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சோ மத்த ஐபிஎல் அப்டேட்ஸ், ஸ்போர்ட் அப்டேட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.